ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிம்மத்துக்கு சிறப்பை தருமா செவ்வாய் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அது என்ன சிம்மத்துக்கு செவ்வாய் சிறப்பை தருமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். சிம்மம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அது ஸ்திர லக்கணம். ஸ்திர லக்கணங்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம்ங்கிறதுனால செவ்வாய் சிம்ம லக்கணத்துக்கு எந்த அளவுக்கு துணை புரியும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஸ்திர லக்கணங்களில் விருச்சிகத்தை தவிர மற்ற 3 லக்கணங்களுக்கும் ரிஷப லக்கணமாக இருக்கட்டும், சிம்ம லக்கணமாக இருக்கட்டும், கும்ப லக்கணமாக இருக்கட்டும், இந்த 3 லக்கணத்துக்கும் பார்த்திங்கன்னா பாதகஸ்தானம் 9ஆம் அதிபதி என்றாலும் கூட இந்த 9ஆம் அதிபதியை இன்னொரு கேந்திர ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்துடுவாங்க. அதனால் பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி என்று வரக்கூடிய செவ்வாய் இன்னொரு பக்கம் 4ஆம் அதிபதியாக வருவதனால ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் ஆதிபத்தியம் வகிப்பதால் செவ்வாய் முக்கியமான பாதகாதிபதியை எடுக்க முடியாது. அது ஓரளவு லேசாக தான் பாதகத்தை செய்யும், மற்றபடி அது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்தான் அப்படின்னு ஒரு பொதுவாக எடுத்துருவாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்கலன்னா கூட செவ்வாய்க்குரிய 9ஆம் இடத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் ஒரு பாதிப்பை தான் கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது எப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் இடம் பாதகஸ்தானம் தானே, அந்த இடத்துல சூரியன் அமர்ந்தால் கூட பாதிப்பு. நம்ம என்ன நினைப்போம், சிம்ம லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி உட்கார்ந்துருக்காரு, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு, அது உச்சகட்ட பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நிச்சயமாக அந்த சூரியன் உச்சகட்ட பலனை கொடுக்க மாட்டார். தந்தை ரீதியில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும். அதே போல் வகிக்கக்கூடிய என்ன உயர்ந்த பதவியாக இருந்தால் கூட அங்கே உட்கார்ந்துட்டு அந்த அதிகாரத்தை அவங்களால முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போயிடும், அல்லது அதிகாரத்தை பயன்படுத்த விரும்பாதவர்களாகவும் இருந்துருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கீழே உள்ள எம்ப்ளாயீஸை கூட பார்த்திங்கன்னா அந்த அதிகாரம் செலுத்தி அந்த கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தன்மை அவர்களுக்கு இல்லாமல் போயிடும். சில பேர் பார்த்திங்கன்னா பயந்த சுபாவத்திலையும் சில பேர் இருக்கக்கூடும் இல்லையா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட வேல்யூ அப்படின்னு பார்க்குறோம். சாதாரணமாக செவ்வாயை பொறுத்தவரை சிம்ம லக்கணத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்வேரியபிள், எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த இடம் செவ்வாய்க்கு பகை வீடாகவோ பாதக வீடாகவோ இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு விஷயத்தை தவிர மற்றபடி அது எங்கே இருந்தாலும் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால, அப்போ சிம்ம லக்கணத்தை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அது நல்ல பலனை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்காது. அதே சமயம் அது 3ஆம் இடத்தில் இருந்ததுன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கு 3, 6, 10, 11 நல்ல இடம்தான். 4ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம லக்கணத்திற்கு 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகம் செவ்வாய்க்கு ஆட்சி வீடாக இருந்து செவ்வாய் அந்த இடத்துலையே இருந்தால் நல்ல பலனை கொடுக்காது. ஏன் நல்ல பலனை கொடுக்காது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே ஒரு கிரகத்துக்கும் சில வீடுகள் பாதிப்பு தரக்கூடிய வீடுகளாக இருக்கும். ஏன் அந்த பாதிப்பு தரக்கூடிய வீடுன்னா, செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வீடு, மனை, வாகனத்தை குறிக்கக்கூடிய முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுறதுனால அது 4ஆம் இடத்தில் அமர்ந்தால் அப்போ வீடு, மனை, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கு சகோதரகாரகன் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தால் கூட 3ஆம் இடத்துல உட்காரும்போது அவ்வளோ பெரிய பாதிப்பாக அதை எடுத்துக்கக்கூடாது. அப்போ செவ்வாய்க்கு 4ஆம் இடம் நல்ல பலன்கள் கிடைக்காது. அப்படிங்கிறனால செவ்வாய் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் வசிக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கலும் நெருக்கடியும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா பங்கு பாகம் பிரிக்காமல் ஏதாவது ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, இதை விட்டு வெளியில் போய் இடம் வாங்கலான்னு பார்த்தா இருக்கிறவங்க எங்கே நம்ம சொத்தை பிடிங்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல போய் குடி போனாலும் அக்கம் பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சில சூழ்நிலை வந்துடும். வீட்டை பார்த்திங்கன்னா தான் நினச்ச மாதிரி வச்சுக்க முடியாதுங்கிறது ஒரு சிக்கல் வரும். அதனால் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கூடுமானவரை இந்த மாதிரி 4ஆம் இடத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் குறிப்பாக சிம்ம லக்கணத்துக்கும் சேர்த்து தான் ஆட்சி பெற்றிருக்கு நல்ல பலனை கொடுக்கும் செவ்வாய் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதனால் யாராக இருந்தாலும் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்தால் கூடுமானவரை நம்ம இருக்கிற இடத்த விட்டு வெளியில் இருப்பது ரொம்ப சிறப்பு. அதே போல் கூடுமான வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு அப்பப்போ இடத்த காலி பண்ணிட்டு போகிறது அதை விட பெரிய சிறப்பு. இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய பேரில் வீடு, நிலம், மனை, வாகனங்கள்லாம் வச்சுக்காமல் தன்னோட மனைவி பேர்லேயே இல்லை யாராவது தன்னுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் பேர்லேயே மாற்றி வச்சுக்கிட்டாங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. இது நிலத்தை மட்டும் இல்லை, வாகனங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும் 4ஆம் இடம்ங்கிறதுனால அதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இங்கே அவசியமாக இருக்குது.
அடுத்து இந்த செவ்வாய் வந்து ஒரு இடமா இருந்தால் என்னென்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய் லக்னத்திலே இருந்தால் ஒரு பக்கம் பார்க்கும்போது அவரே 9ஆம் அதிபதிங்கிறதுனால நல்ல பலனை கொடுத்தாலும் சின்ன சின்ன நெருக்கடிகளையும் சேர்த்து கொடுப்பாரு. ஒரு கட்டத்தில் வந்து கம்பீரமும் மரியாதையும் கிடைக்கும். சில நேரங்களில் வந்து தேவையில்லாத சில இடங்களில் அவமானப்படக்கூடிய சூழலும் உருவாகும். 2ஆம் இடத்தில் இருப்பது இந்த இடத்துல கன்னிங்கிறதுனால பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை தான் கொடுக்குமே தவிர நல்ல விஷயங்களை கொடுக்காதுங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா அது ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். தைரியத்தையும் வீரியத்தையும் மனமகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய சான்ஸ் வந்து இந்த செவ்வாய் அதிகப்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்து செவ்வாயை பற்றி நிறைய பார்த்துட்டோம். அதனால் இப்போ அடுத்தது 5ஆம் இடத்து செவ்வாயை பார்ப்போம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது சிம்ம லக்கணத்துக்கு. ஏன்னா பாக்கியாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் அமரும் போது அது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்குங்கிறதுனால புகழ்பெற்ற பிள்ளைகள் இருக்கும். இல்லாட்டி இவரே வந்து புகழ்பெற்றவராக இருப்பார். அப்படியும் இல்லாத பட்சத்தில் அடிக்கடி வெளிநாட்டு பயணங்கள் அதிக அளவில் அமையுங்கிறதுனால பாக்கியாதிபதியான செவ்வாய் பஞ்சமத்தில் உட்கார்வது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்தது பாக்கியாதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்தில் அமர்ந்தால், செவ்வாய்க்கு 6ஆம் இடம்ங்கிறது நல்ல பலன். அது வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் வந்து உச்சம் வேறு. அப்போ பாக்கியாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார்னு எடுக்கிறதா, இல்லை செவ்வாய் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றுட்டார்னு எடுக்கணுங்க. கிட்டத்தட்ட 2 பலனும் கிட்டத்தட்ட கிடைக்கும். 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல பிறக்கிறதுனால இந்த பாக்கியஸ்தானத்தில் ஒரு சில பாதிப்புகள் இருந்தால் கூட செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பதனால நிறைய பேர் வந்து வெற்றி பெறக்கூடிய ஸ்தானங்களில் அவங்க இருப்பாங்கங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருந்தால், பாதகாதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருந்தால் நம்ம எல்லாருமே செவ்வாய் தோஷங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துருவோம். திருமண விஷயங்கள் அவசரப்பட்டு இறங்கி படப்படன்னு முடிக்கும்போது சில நேரங்களில் சிக்கலை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்பு இருக்குன்னா எல்லாருக்கும் பாதிப்பு இருக்க தான் செய்யும் 7ஆம் இடத்தினால. இவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணத்துக்கு பாதகாதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல பலனை கொடுக்குமானா கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்காது. இந்த இடத்துல பாதகாதிபதி மறைஞ்சிறதா பார்க்கக்கூடாது. இந்த இடத்த பொறுத்தவரை பாக்கியாதிபதி தன் வீட்டுக்கு விரயஸ்தானத்தில் வர்றதுனால தந்தையாலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்படும். தந்தை வழியில் சொத்துக்கள் சில பேருக்கு இருந்தால் கூட நமக்கு வந்து சேர்றது சிரமமாக இருக்கும். அதே போல் அடிப்படை தேவைகளுக்கு வந்து நம்ம ஒன்றுத்தையும் கம்ஃபர்டபுளாக கிடைக்காது. கொஞ்சம் போராடி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்குமே தவிர, அதனால் அது 8ல் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்தது இதே பாதகாதிபதியான செவ்வாய் சிம்ம லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். செவ்வாய்க்கு 10ஆம் இடம்ங்கிறது ரொம்ப அருமையான பலன். அந்த 10ஆம் இடம்ங்கிறது செவ்வாய்க்கு வலிமையை குறைக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடாது. நீச்சமாகவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பகை வீடாவோ இல்லாத இருக்கிற பட்சத்தில் செவ்வாய் வந்து நல்ல பலனை தான் கொடுப்பாங்க. தொழில் ரீதியாக அவங்க என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக சாதிப்பாங்க. தந்தை வழியிலேருந்து தனக்கு கிடைக்கக்கூடிய சில பேர் வந்து பரம்பரை தொழிலை கூட செய்யக்கூடிய காலகட்டத்தில் கூட இருப்பாங்க. பொதுவாக வந்து செவ்வாய் 10ஆம் இடத்துல நல்ல பலனையே கொடுக்குங்கிறதுனால பாதகாதிபதி வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பாக தான் பார்க்கணுமே தவிர அது நல்ல பலனை தான் கொடுக்கும். அடுத்தது சிம்ம லக்கணத்துக்கு பாதகாதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக வந்து 11ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கிறது நல்ல பலனை தான் கொடுக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட இந்த இடத்துல என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா, செவ்வாய்க்கு வந்து மிதனம் வந்து அவ்வளோ வந்து நல்ல வீடு கிடையாது. அதுக்கு வந்து ஓரளவு லேசான பகை வீடு அப்படின்னு எடுத்துக்கிறதுனால அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து சற்று குறைவாகத்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. அடுத்து சிம்ம லக்கணத்துக்கு பாதகாதிபதியான செவ்வாய் 12ஆம் இடத்தில் மறைந்தால் அப்படின்னு பார்க்கும்போது பாதகாதிபதி பொதுவாக 12ஆம் இடத்துல இருந்ததுன்னா ஒரு வகையில் ப்ளஸ், இன்னொரு வகையில் மைனஸ். எப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகுதுங்கிறது ஒரு பக்கம் எடுத்தால் கூட 12ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகங்கள் இருக்கிறது சிறப்பு இல்லை அப்படின்னு பார்த்தா கூட வெளிநாடு இந்த வெளியூர் பயணங்கள் போயிட்டு வரவர்களுக்கு இது ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறதுனால இந்த செவ்வாய் வந்து சிம்ம லக்கணத்துக்கு சிறப்பை தருமா சிறப்பை தராதாங்கிறது அந்த செவ்வாய் இருக்கிற இடத்த வச்சு தான் முடிவு பண்ணுமே தவிர இந்த இடத்துல இருக்குது 11ல் இருக்குன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அதே சமயத்தில் அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு மட்டும் உரியவர் இல்லை, 4ஆம் இடத்துக்கும் உரியவர். அதாவது ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் உரியவருங்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதகத்தை செய்ய மாட்டார், பெரிய அளவுக்கு பலனையும் கொடுக்க மாட்டார். இதுதான் வந்து சிம்ம லக்கணத்துக்கும் செவ்வாய் என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.